அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். வரக்கூடிய 26ஆம் தேதி 5வது மாதம் 2026 நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். என்ன, அதாவது நிறைய அன்பர்கள் குழப்பி விட்டுருப்பாங்க, 8ஆம் இடத்துல போய் குரு மறைகிறார் அப்படின்னு. அதாவது உங்களுடைய ராசிநாதனே பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான். என்ன, நாம் எல்லாரும் ஒரு பாடல் ஒன்று சொல்லுவாங்க, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற மாதிரி. அவர் எங்கே போனாலும், அவர் மறைந்தே இருந்தாலும் உங்களை பார்க்காம அவர் இருக்க மாட்டார். என்ன, தனுசு ராசியை. அதனால் உங்கள் கூடையே தான் அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூடையே தான் அந்த நம்மளுடைய குரு பகவான் இருக்கிறார். அதாவது 8ஆம் இடம் அவர் சென்று மறைந்தாலும் அங்கு அவர் உச்சம் பெறார். என்ன, அப்படி உச்சம் பெறும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகளையும் அவர் கொடுப்பார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பண வரவெல்லாம் நல்லபடியாக அதிகரிக்கும். கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சற்று மோசமான ஒரு நிலைமை. என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த பண விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான பண வரவெல்லாம் ஏற்படும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. நிறைய அன்பர்கள் மூலியமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து அந்த மன பலமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடங்களை பார்க்கிறார். என்ன, தன வாக்குஸ்தானமான 2ஆம் இடம், என்ன மகர ராசியை பார்க்கிறாரு. அதுவும் 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால திருமணமாகாத தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பண வரவு இந்த காலகட்டத்தில் இருக்குது. கவலைப்படாதீங்க. நீண்ட நாட்களாக ஏதேனும் ஒரு இடத்துலேருந்து பணம் வரணும் அப்படின்னா அந்த பண வரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள். அது மட்டுமல்லாது தங்கம் வாங்குதல், வீடு வாகனங்கள் வாங்குதல் இதெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். அதே போல் வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள், அதாவது உதாரணத்திற்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட நீங்கள் வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளாக சின்னதாக சண்டைகள் மறையும். இருந்தாலும் வேலை இடங்களில், தொழில் ஸ்தாபனங்களில் சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வேலை மூலியமாக கொஞ்சம் அலைச்சல், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 12ஆம் இடத்தையும் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியங்கள் நன்மையை தரும். மேற்படிப்பு படிக்க விரும்புவர்கள் மேற்படிப்பு படிக்க செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிடைத்த இடத்துல மேற்படிப்பெல்லாம் கிடைக்கப்பெற்று நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியில் அந்த மேற்படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். அதற்கடுத்து பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக வெளியூர் பயணம் செல்லாமல் இருப்பீங்க. என்ன, அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பும், புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வீண் பழி சமயங்களில் உங்கள் மேலே விழலாம். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு உங்கள் மேலே பழிகள் விழலாம். அதே போல் நிறைய அன்பர்கள் மூலியமாக தவறான விமர்சனத்துக்கும் உள்ளாகலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, முடிந்தளவு தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு குருவினுடைய பரிபூரண அருள் கிடைக்கப்பெறும். தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அஷ்டமத்திலே குரு மறைந்தாலும் உங்களை கைவிட மாட்டார் என்று தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026இன் 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.